36 நாளுங்க சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இந்த ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க 36 நாளா. இந்த 36 நாள் நடத்திட்டு இருக்கிறீங்களே, அப்போ பிள்ளைங்க படிப்பு என்ன ஆகுறதுங்க அப்படின்னு கேட்டால், இல்லை அதெல்லாம் அங்கே சீனியர் டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க ஸ்கூல் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றாங்க. நம்ம கேள்வி இதுதாங்க, அதாவது 36 நாள் நீங்கள் இல்லாமலே பள்ளிக்கூடத்தை நடத்த முடியுது, உங்கள் வேலையை செய்கிறதுக்கு மற்ற ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்னங்க? இம்ப்ளிகேஷன் நம்பர் 1, நீங்கள் இல்லாமலே 36 நாள் நடத்தியாச்சு அப்படின்னா இன்னும் ஒரு வருஷம் நடத்துறது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. ஒரு நாள் 2 நாள்னா நம்ம புரிஞ்சுக்கிறோங்க, ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கலாம், அது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் 36 நாள் அது எப்படி முடிஞ்சுச்சு அப்படின்னா, நம்பர் 1 இம்ப்ளிகேஷன், நீங்கள் தேவைக்கு அதிகமாக சூப்பர்ஃப்ளூவஸாக எக்ஸஸாக உபரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க. அதான அர்த்தம். அப்படின்னா நீங்கள் தேவையில்லைன்னு அர்த்தம். இம்ப்ளிகேஷன் நம்பர் 2, இங்கே நீங்கள் இல்லாமல் உங்களுடைய வேலையை அங்கே அந்த வேலையை ஷேர் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆசிரியர்கள். ஒரு நாள் 2 நாள்னா புரிஞ்சுக்கிறோம், நம்ம சொன்னது மாதிரி அது நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் 36 நாளுமே அவங்க உங்களுடைய வேலையை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுமே வேலை இல்லாமல் தான் இருந்திருக்கிறாங்க, அண்டர் எம்ப்ளாய்ட். அதாவது அவங்களுக்கு போதிய வேலைப்பளு இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். இல்லைங்க, இது ரெண்டுமே தப்பு, நான் தப்பாக சொல்கிறேன் ஆசிரியர்கள் மேலே அப்படின்னு வச்சுங்க. அப்போ 3வது இம்ப்ளிகேஷன் அது என்னவாக இருக்கும்? ஸ்கூலை திறந்து வச்சுருக்குறோம், பாடம் நடத்தணும்னு அவசியம் இல்லையே. அதுதாங்க, இது என்ன ஓ வீட்டு பிள்ளையா ஏ வீட்டு பிள்ளையா எவன் வீட்டு பிள்ளையோ கேட்குறதுக்கு நாதி இல்லை பார்த்தீங்களா. அதுதான் 3வது இம்ப்ளிகேஷன். இந்த லட்சணத்தில் நிறைய பணியிடங்கள் நிரப்பப்படாமல் காலியாக இருக்கு அப்படின்ற அந்த கோஷம் வேற. நிரப்பப்படாமல் காலியாக இருக்கிறது இந்த வேலை பணியிடங்கள் மட்டும் இல்லைங்க, அங்கே வகுப்பறைகளே ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் காலியாக தான் கிடக்கு.